பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது பாஜக மாநில தலைமை நயினார் நாகேந்திரன் அவர் அண்ணாமலையை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்பவில்லை என்றும் அதன் பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட விரும்புவதாகவும் அவர் கூறியதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே எத்தனை தொகுதிகள் என்பது ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இதற்கிடையே சமீபத்தில் புதிய மாநில நிர்வாகிகளினுடைய பட்டியலும் கூட வெளியாகி இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, நயினார் நாகேந்திரன் அந்த தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். ஏற்கனவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று பூத் கமிட்டியை வலிமைப்படுத்தக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய அவர் புதிய மாநில நிர்வாகிகளினுடைய பட்டியலுக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். இதற்கிடையே நேற்று முன்தினம் அந்த பட்டியலும் கூட வெளியாகிவிட்டது. இதற்கிடையே அந்த தொகுதிகளில், அதாவது எத்தனை தொகுதிகள் என்பது ஏற்கனவே முடிவாகிவிட்ட நிலையில் யார் யாருக்கெல்லாம் போட்டியிட விருப்பம் இருக்கிறது என்பதற்கான விவரங்களை அவர் சேகரித்து வருகிறார். அந்த வகையில முக்கிய மாநில நிர்வாகிகள், மூத்த தலைவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்கிறது, எந்த தொகுதிகளில் நீங்கள் போட்டியிட விரும்புகிறீர்கள் என்றெல்லாம் அவர் பட்டியலை தயார் செய்து வருகிறார். ஒவ்வொருவராக அவரே அழைத்து பேசி வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. அந்த வகையில தமிழிசை சவுந்தரராஜனை அவர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் வேளச்சேரி, விருகம்பாக்கம் தொகுதிகளிலும் அதே போல தென் மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலும் போட்டியிட விரும்புவதாக, அதாவது இதில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக அவர் திட்டமிட்டு இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதே போல சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட விரும்புவதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே அண்ணாமலையை நயினார் நாகேந்திரன் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட தனக்கு விருப்பம் இல்லை என்றும் அதன் பிறகு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவதாகவும் அவர் கூறியதாக தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா ஏற்கனவே எத்தனை தொகுதிகள், ஏறத்தாழ 20 to 30 தொகுதிக்குள் அந்த தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இருக்கலாம் என்று சொல்லப்படக்கூடிய சூழல்ல முக்கிய நிர்வாகிகள் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட விரும்புகிறார்கள் என்ற விவரங்களை நயினார் நாகேந்திரன் பட்டியலிட்டு வருகிறார். அந்த வகையில அண்ணாமலையை தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது அவர் திட்டவட்டமாக இந்த தேர்தலில் போட்டியிட மறுப்பு தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இருப்பினும் கூட அண்ணாமலை வரக்கூடிய தேர்தலில் போட்டியிட பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தரப்பு விரும்புவதாகவும் அதற்கேற்ற வகையில் அண்ணாமலையை சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியும் கூட அவர்கள் செய்ய இருப்பதாகவும் தகவலாக நமக்கு கிடைத்திருக்கிறது.